வணக்கம். பவானி வேல்முருகன், புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர். கடந்த 5ஆம் தேதி நெல்லை மாவட்டம் பனங்குடியில் சேர்ந்த மாரியப்பன் அவர்களுடைய மகன் லட்சுமணனை கஞ்சா போதையில் ஒரு வாலிபர் மிக பயங்கரமாக கொடூரமாக படுகொலை செய்திருக்கின்றார். மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசின் பிரதிநிதிகளோ யாரும் இதுவரை அந்த வீட்டை எட்டி பார்க்கவில்லை. அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கவில்லை. இன்று காலையிலிருந்து சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகளெல்லாம் போராடி வருகின்றோம். மாலை ஆகிவிட்டது, இதுவரை வரவில்லை. இந்த நீதி கிடைக்க வேண்டும். லட்சுமணன் என்ற மாணவனுக்கு நீதி கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். அந்த மாணவனுடைய குடும்பத்திற்கு 1 கோடி நிதியும் உரிய நீதி வழங்க வேண்டும். அவர் குடும்பத்திற்கு இலவச வீடு ஒன்று வழங்க வேண்டும். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கின்ற தேவர் சமுதாய மாணவன் என்கிற காரணத்திற்காக ஊடகத்துறையோ பத்திரிகை துறையோ கண்டுகொள்ளவில்லை. இதே ஒரு மாட்டு சமுதாயத்தை தேவர் சமூகம் எதையும் செய்திருந்தால் தமிழகத்தில் உள்ள மீடியாக்கள் அனைத்தும் அந்த வீட்டின் முன்பாக குழுமி இருப்பார்கள். ஆனால் இங்கே ஒரு செய்தி சேனல் கூட இதுவரை வந்து முறையாக செய்தியை பதிவு செய்யவில்லை. அதை எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதையெல்லாம் எங்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நடைபெறுகின்ற சட்டமன்றம் 2026 இது எதிரொலிக்கும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக இந்த மாணவன் குடும்பத்தை மாவட்ட நிர்வாகம் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க வேண்டும். தமிழக அரசினுடைய பிரதிநிதிகள் வருகை தர வேண்டும் என்று புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த மக்களுக்கு நீங்கள் உரிய நீதி வழங்க வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்கே சென்று விட்டீர்கள்? வாய் மூடி மௌனியாக இருக்கின்றார்களே. எங்கள் சமுதாயம் என்ன உங்களுக்கு கிள்ளிக்கரையா? எங்களுடைய எதிர்ப்புகளை வலுவாக நாங்கள் தெரிவிக்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த மாணவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். நாங்கள் ஒற்றுமையாக இந்த மாணவனுக்கு நீதி பெற்றுக் கொடுப்போம் என்பதை இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.